ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு க்ளோவிங்கான மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் சாஃப்ட் நேச்சுரல் லுக்கில் இருக்க மாதிரி ஒரு க்ளோவிங்கான மேக்கப் வந்து எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய ஸ்கின் வந்து பாருங்கள், ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக நல்ல ஒரு ஸ்கின் ஃபினிஷ் லுக் கொடுக்குற மாதிரி எப்படி வந்து மேக்கப் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய வீடியோவை எதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு டோனர் ரொம்பவே முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா அக்வாலாஜிக்காவோட டோனர். இதில் வந்து கோகனட் வாட்டர் அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அட் த சேம் டைம் உங்களோட போர்ஸை நல்லா வந்து டைட்டன் பண்ணும். இந்த ஒரு டோனரை உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டான டேப் அண்ட் வந்து லைட் மசாஜ் மாதிரி நீங்கள் கொடுத்தாலே போதும். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஆகிடும். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஜெனாவோட ஹைட்ரா பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் ஃபார் மீ. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா விதமான ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் வந்து நீங்கள் இதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு டியூவி ப்ரைமர். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஷைன் ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டியூவி ப்ரைமர் தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு க்ளோவியான மேக்கப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லூமினேஷன் இருக்க டியூவி ப்ரைமர் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் யூஸ் பண்ணும் போது அது நல்லாவே வந்துட்டு ஒரு ஷைன் ஃபினிஷ் கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்களோட மேக்கப்பை நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக லாங் லாஸ்டிங்காகவும் வச்சுக்கும். நீங்கள் ப்ரைமரை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காகவே இருக்காது. ஸோ உங்கள் ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோவிங்காகவும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கரெக்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆரஞ்ச் கரெக்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க டார்க்னஸ், அன்ஈவன் டோன் இது எல்லாமே வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம ஸ்கின்னில் வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா உங்கள் வாய் சுற்றி, உங்கள் கண்ணு சுற்றி, டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி அதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இல்லாத மாதிரி பண்ண வேண்டாம். லைக் அது தெரியணும். லைக் ஆரஞ்சு கலரில் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அந்த பிளாக் கலரில் இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணும். ஸோ தட் உங்களோட ஸ்கின் வந்துட்டு ஈவனாக தெரியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர் எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்னோடய கண்ணு சுற்றி வந்துட்டு ரொம்ப டார்க்னஸ் இருக்கிறதுனால நான் ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய நெத்தியில், வாய்ப்பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே டார்க்காக இருக்கும் எனக்கு. ஸோ அதுவும் ரொம்ப ப்ரௌன் ஸ்கின் டோனில், இந்த மாதிரி டார்க் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறையவே வந்துட்டு டார்க்னஸ் நல்லா அதிகமாகவே தெரியும். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஈவன் டோன் அண்ட் ஈவன் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நைக்காவோட ஃபவுண்டேஷன் தான். ஸோ இது வந்து காஃபி 14 வரும், இது ஷேட் நம்பர். அண்ட் வந்துட்டு இது வந்து என்னோடய ஸ்கின்னில் நல்ல ஒரு ஸ்கின் ஃபினிஷாக லைட் வெயிட்டாக வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் லைவாகவே வந்துட்டு காட்டுறேன் எப்படி பிளெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டெக்னிக்கோட ப்ரஷ். ஸோ இது வந்து நல்லா பிளெண்ட் ஆகி என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி மேக்கப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோவியான ஃபினிஷ், க்ளோவி ஸ்கின் டோனில் வந்து இருக்க மாதிரி நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷில் இருக்க மாதிரி வந்து இந்த மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டுட்டோரியல் தான் இது. ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒரு டார்க் ஸ்கின் டோனாக இருந்தாலும், மீடியம் ஸ்கின் டோனாக இருந்தாலும் எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணுன்றது தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக புரியும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வச்சு என்னோட எல்லா ஏரியாலும் வந்துட்டு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நார்மலாகவே என்னோடய ஃபேஸை நல்லா கவர் பண்ணிடுச்சு. ஸோ கன்சீலரே தேவையில்லை தான், பட் ஸ்டில் உங்களுக்காக வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெப்ளினோட கன்சீலர் தான், லைட் வெயிட் கன்சீலர். இது வந்துட்டு நான் மைல்டாக வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்துட்டு
கண்ணுக்கு கீழெல்லாம் வந்து நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீஸ்லாம் வந்து கண்டிப்பாக வரவே வராது. நல்ல ஒரு ஸ்கின் ஃபினிஷ் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பிளெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எப்படி பிளெண்ட் ஆகுது, எப்படி வந்துட்டு ஷோ ஆஃப் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ எந்த ஒரு ஃபில்டரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபில்டர்ஸ்லாம் இல்லாமல் லைக் உங்களுக்கு எப்போவுமே நான் வீடியோஸ் போகிறேன்னா ஃபில்டர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படியே வந்து நான் ரா பிக்ஸை தான் வந்துட்டு உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து மேக்கப்போட ஒரு அவுட்புட், அந்த ரியலான அவுட்புட் வந்து எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அதனால தான். ஸோ இப்போ என்னோடய பேஸ் வந்து நல்ல ஒரு நேச்சுரலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் போட போகிறேன். மை ஃபேவரட் காம்பேக்ட் மேக். ஸோ இது NC42 என்னோட ஷேட் நம்பர். இந்த ஷேட் நம்பர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீம் ப்ராடக்ட்ஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபேஸில். இதை வந்து செட் பண்ணணும். இது எப்படி செட் பண்ணணும்னா, நல்ல ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து உங்கள் கண்ணுக்கு கீழே ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி காம்பேக்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேப் தான் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து ரப் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் எப்படி பண்ணுறனோ அது மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். உங்களோட மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக செட் ஆகிடும். இன்னுமே உங்களோட மேக்கப் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா உங்களோட மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன், கன்சீலர் அதெல்லாம் எதுவுமே மூவ் ஆகாது. ஸோ நல்லாவே வந்து பர்ஃபெக்டாக உங்கள் ஸ்கின் ஆனில் வந்து நல்லா வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக பண்ணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்றது வேறு, செட்டிங் ஸ்ப்ரேன்றது வேறு. செட்டிங் ஸ்ப்ரேன்றது உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து செட் பண்ணுறது. ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேன்றது வந்துட்டு கடைசியாக மேக்கப் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் ஹோல் மேக்கப்பும் வந்து செட் பண்ணுறது. ஸோ அதை டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நான் என்னோடய காம்பேக்ட் வச்சு ஃபேஸை செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து திக்காக இருக்கணும், நீட்டாக இருக்கணுன்றத நிறைய பேருக்கு வந்து விருப்பமாக இருக்கும். ஸோ அது எப்படி ப்ராப்பராக பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் PACயோட பேலட் தான் எடுத்திருக்கேன். மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேலட்னால் அது மட்டும்தான். பிகாஸ் அது பிக்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயே உங்களுக்கு ஷேட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஐப்ரோஸ் நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஐப்ரோ ஆர்ச் கிட்டேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஆர்ச் ஏரியா வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல டார்க்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த கார்னர் ஆஃப் தி ஐப்ரோஸ் மட்டும் நான் நல்லா வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு நேச்சுரல் லுக் இருக்கணுன்றதுனால அதிலே வந்து ப்ரஷ்ஷஸ் ஸ்பூலி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாகவே உங்ககிட்ட வந்து தனியாக ஸ்பூலி இருந்தாலுமே போதும். ஸோ அதை வச்சு நீங்கள் அழகாக பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னோடய 2 ஐப்ரோஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஐ மேக்கப் வந்து பண்ணும்போது நிறைய பேர் வந்து ரொம்பலாம் பாப்பியான ஐ மேக்கப்லாம் வேணாம். ஸோ ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஐ மேக்கப் வேணும் அப்படின்னா ஸோ ரூட் காஸ்மெட்டிக்லேருந்து தான் நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறேன். இதுலேருந்து தான் பண்ணணும்னு கிடையாது. ஒரு நார்மலான நியூட் ஷேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து நியூட் ஷேட்ஸ் வந்து என்னோட ட்ரான்சிஷன் ஏரியா, க்ரீஸ் ஏரியாவில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட்டான ஷிம்மர், ஒரு லைட் கோல்டன் ஷிம்மர் எடுத்து என்னோடய லிட் ஆஃப் தி ஐயில் வந்து நான் என்னோடய கை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரஷ் வச்சு பண்ணேன், பட் எனக்கு அது கொஞ்சம் சரியாக வரல. ஸோ அதனால் என்னோடய கை வச்சே பண்ணிக்கிறதுனால ரொம்ப பாப்பியாக தெரியாது. ஆக்சுவலி இங்கே இந்த வீடியோவில் பார்க்கும் போது தெரியும் ஒரு நேச்சுரல் லுக் தான் வந்து இருக்கும். ஸோ இது என்னோடய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒரு ஐ மேக்கப் நான் சொல்லலாம், ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் டூ. ஸோ வந்துட்டு ஒரு க்ரூம்டாக வெளியில் போகிறோம், ஒரு சாஃப்டான மேக்கப் வேணும், ரொம்ப லைட்டான மேக்கப் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஐ மேக்கப் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். ஸோ ஐலைனர் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் போல்டாகவும் போட்டுக்கலாம், நல்லா விங்டு வச்சும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு தின்னான லேயர் வச்சு தான் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரிக். என்னென்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அவுட்டர் கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணணும். இப்போ நான் எப்படி வந்துட்டு ஒரு விங் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னர் கார்னர்லேருந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன்னா அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் எடுத்த உடனே இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது பர்ஃபெக்டாகவே வராது. ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த டெக்னிக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக நான் கண்டிப்பாக ஒரு டுட்டோரியல் நான் உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்ணுறேன்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐலாஷஸை நான் வந்து நல்லா கேர்ள் பண்ணி அதுக்கப்புறம் மஸ்காரா போட போகிறேன். ஸோ மஸ்காரா வந்து ஸ்கை ஹை மஸ்காரா. ஸோ இது ரொம்ப ஒரு சூப்பரான வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. நீங்கள் வேர்த்தாலுமே சரி உங்களோட மஸ்காரா மட்டும் கலையவே கலையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக வந்துட்டு இதோட ரிவ்யூஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ அது உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர். யூ கேன் யூஸ் எனி ஹைலைட்டர். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா மெப்ளின் தான். ஸோ அந்த மெப்ளினோட ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு நார்மல் செல்ஃப் க்ரூமிங்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு க்ளோவிங்கான மேக்கப் வேணும்னா இந்த வந்து ஹைலைட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகாஸ் இது ஸ்கின் லைக் ஹைலைட்டர் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லிப் காம்போ ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அந்த மெரூன் கலர் வந்துட்டு அவுட்டர் லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நியூட் கலர் உள்ளே போட்டால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஒரு லிப் காம்போ பிடிச்சதுனால தான் நான் ஆக்சுவலி இது வந்து உங்களுக்காக போட்டு காட்டுறேன். என்னோடய ஃபைனல் லுக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோட வந்து ஒரு க்ளோவிங் சாஃப்ட் லுக் மேக்கப் நான் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி நீட்டாக வந்து ஒரு மேக்கப் பண்ணால் லைக் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்காங்கன்ற இந்த லுக்கே இருக்காது. ஸோ நீங்கள் என்னை பார்க்கும் போதே தெரியும் கேமராவில் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குன்ட்டு. அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட்லேயும் எனக்கு வந்து சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.